அன்பானவர்களே வணக்கம். இப்ப இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்கன்னா, அது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லைங்க. யூனிவர்ஸ் தான் இந்த வீடியோவ உங்கள பார்க்க வச்சிருக்கு. வாழ்க்கையில மிகப்பெரிய பணப்பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்வே இருள் சூழ்ந்து இருக்கிற டைம்ல தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோவ பார்க்க ஆரம்பிச்சேன். புது புது வாய்ப்புகளும் வளர்ச்சியும் என்ன தேடி வந்ததுங்க. வாழ முடியுமான்னு நம்பிக்கையே இல்லாம இருந்த என்ன வாழ்ந்து காட்டுவோன்னு உங்களுக்கு நம்பிக்கை குடுக்குற அளவுக்கு தன்னம்பிக்கை மிகுந்த மனுஷியா மாத்திச்சுங்க. பணம் சம்பந்தமான மோட்டிவேஷன் வீடியோ, அஃபர்மேஷன் வீடியோ இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு. நம்ம வாழ்க்கையில பண தேவை இருக்கு. நம்ம வழக்கமா என்னங்க பண்றோம், மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடா ஒரு வீடியோ பார்ப்போம். அது புரியலன்னா 2வது வீடியோ 3வது வீடியோன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். கடைசியில் எதுவுமே புரியாது. அப்போ யாராவது ஒருத்தங்க எல்லாத்தையும் நான் கற்றுத்தரேன், எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே பே பண்ணி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுவோம். அவங்களுடைய லைவ் டெலிகாஸ்டையோ இல்லைன்னா அவங்க அனுப்பி வைக்கிற ரெக்கார்டட் வீடியோவையோ அரைக்குறையாக பார்ப்போங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேனிஃபெஸ்டேஷனே வேலை செய்யலை, எல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் இப்போ சொன்ன இந்த ப்ராசஸில் உங்கள் மனநிலையை மாற்றுறதுக்காகவோ, பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்காகவோ, இல்லைன்னா எதிர்மறை எண்ணங்களை மாற்றுறதுக்காகவோ ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? இல்லைங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை. நம்மக்கிட்ட இருக்கிற பணப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பணக்காரர்களாக நம்ம மாறணும்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கணுங்க. அதுக்கு வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாதுங்க. வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டெக்னிக்கையும் வகை வகையாக சொல்லியிருக்காங்க. ஸோ எதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இது மாதிரியான மோட்டிவேஷ்னல் வீடியோ, மோட்டிவேஷ்னல் புக் இதிலெல்லாம் சொல்லியிருக்கிற முக்கியமான 21 விஷயங்களை எடுத்து அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. இதில் சொல்லியிருக்கிற 21 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் பணக்காரர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. பணம்னு சொன்னது உங்கள் மனதில் என்ன ஞாபகத்துக்கு வருதுங்க? நம்மளில் பல பேருக்கு பணமா, ஐயோ எல்லா பிரச்சனைக்கும் இந்த பணம் தான் காரணம், இந்த பணத்தை மட்டும் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவன் மட்டும் என் கண் முன்னாடி வந்தா அவ்வளவுதான், இப்படியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நம்ம மறுக்க முடியாத உண்மை என்னன்னா, பணம் பிரச்சனைக்கு காரணம் இல்லைங்க. நம்ம கிட்ட பணம் இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனைக்கு காரணம். அதனால முதல்ல பணத்தை நெகட்டிவ் எனர்ஜியாக திங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். பணம் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஹாலிடேக்கு போவீங்க, ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுப்பீங்க. அதையும் தாண்டி உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா தான தர்மம் கூட பண்ணலாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தால நமக்கு நல்லது மட்டும்தான் நிகழுங்க, எந்த கெடுதலும் நிகழாது. ஸோ நல்ல வழியில நம்ம சம்பாதிக்கிற எந்த பணமும் தப்பான பணம் இல்லைங்க. அதே மாதிரி நல்ல வழியில சம்பாதிச்சு பணக்காரங்க ஆனா நம்ம தப்பான ஆளுங்களும் இல்லைங்க. ஸோ முதலாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், பணம் சம்பாதிக்கணும்னா கெட்டவங்களா தான் இருக்கணும், கெட்டவங்க கிட்ட தான் பணம் சேரும். இப்படியெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல இருந்துச்சுன்னா நீங்க தூக்கி எறிஞ்சிடுங்க. பணத்தை நேசிக்க ஆரம்பிங்க. நான் பணத்தை நேசிக்கிறேன், பணமும் என்னை நேசிக்கிறதுன்னு அடிக்கடி உங்க மனசுல சொல்லிக்கோங்க. 2வது, சின்ன வயசுல இருந்தே நம்ம பண கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துருந்தோம்னா நம்மளால பணக்காரர் ஆக முடியாதுங்கிற எண்ணம் நம்ம ஆழ்மனதுல ஆணித்தனமா பதிஞ்சிருக்கோங்க. அந்த எண்ணத்தை நீங்க நீக்கிறதுக்கு 2 முக்கியமான டெக்னிக்ஸை நீங்க பயன்படுத்தணுங்க. முதலாவது 2 கப் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். 2 கிளாஸையும் 2 பேப்பர் துண்டையும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பேப்பர் துண்டில் இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை போட முடியல, கிரெடிட் கார்டு பில் அடைக்க முடியல, இப்படி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் இந்த பேப்பர் துண்டை ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றுங்க. இப்போ அந்த தண்ணியை மெதுவாக குடிக்க ஆரம்பிங்க. குடிக்கும்போது அந்த பண கஷ்டங்களை எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சிக்கிட்டே குடிங்க. அடுத்ததான் நீங்கள் எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறீங்களோ அதை இன்னொரு பேப்பர் துண்டில் எழுதிக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, உங்கள் சேலரி டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது, கை நிறைய பணம் இருக்குது, விரும்பின பொருள் எல்லாம் வாங்குறீங்க. இப்படி எந்த மாதிரியெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் அந்த பேப்பர் துண்டில் எழுதணும். இதை பண்ணி முடித்த பிறகு நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ்னு 3 முறை சொல்லிட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. இதை பண்ணும்போது அமைதியான இடத்த செலக்ட் பண்ணிட்டு அங்கே பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு இருக்கிற பணத்தை பற்றின நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுங்க.
அடுத்ததா நீங்க ஹொப்பனோபோனோ பிரேயர் எப்பெல்லாம் உங்க மனசுல சொல்ல முடியுமோ அதை சொல்ல ஆரம்பிங்க. பணமே, நான் செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் வருந்துகிறேன், என்னை மன்னியும், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை அடிக்கடி உங்க மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லும் போதெல்லாம் பணம் ரிலேட்டடான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு நீங்கிறதா நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துக்கு கூட நீங்க நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கணுங்க. அது 1 ரூபாவா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாவா இருந்தாலும் சரி. எப்பெல்லாம் உங்க காசை நீங்க கண்ணில் பார்க்குறீங்களோ, இல்லைன்னா உங்க டெபிட் கார்டை நீங்க கண்ணில் பார்க்குறீங்களோ, அப்பெல்லாம் நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பவுமே நன்றி உணர்வு நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை மேலும் பெருக்குங்க. 4வது, பணத்தை எப்பவுமே பயபக்தியோட ஹேண்டில் பண்ணுங்க. வீட்டில் பணத்தை வைக்கிறதா இருந்தாலும் சரி, பர்ஸில் பணத்தை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி பத்திரமா வைங்க. 5வதா, செலவு செய்கிற பணத்துக்காக எப்பவுமே வருத்தப்படாதீங்க. அந்த செலவு பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு பணத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே செலவு பண்ணா உங்களுக்கு பணம் செலவு பண்ண இஷ்டம் இல்லை. ஸோ உங்களுக்கு பண தேவையும் இல்லைங்கிறது தான் யூனிவர்ஸ்க்கு நீங்க உணர்த்துவீங்க. 6வது, விஷுவலைசேஷனுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ அதை கம்ப்ளீட்டா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க பணக்காரர் ஆகணும்னா அந்த பணக்காரர் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அடிக்கடி கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. ஒரு லக்ஸூரியஸ் கார் நீங்கள் ஓட்டிட்டு போகிற மாதிரி, இல்லைன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாங்க. 7வது, நீங்கள் ஒரு விஷன் போர்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும், எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வேணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்காக படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு விஷன் போர்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதோடைய ஃபோட்டோ எல்லாம் ஒட்டிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிட்டதா நம்புங்க. அடுத்ததான் உங்கள் வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பணவரவை கூட ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போல்லாம் ஸ்விக்கியில், ஜிபேல நமக்கு நிறைய ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது 5 ரூபா 10 ரூபான்னு நமக்கு கிடைக்கும். அது மாதிரியான சின்ன சின்ன வெற்றிகளை கூட நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்க. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். அஃபர்மேஷன் நம்ம அடிக்கடி மனசுல சொல்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட டபுள் மடங்கு முக்கியம் நம்ம அதை எழுதுறதுங்க. 369 மெத்தட் இல்லைன்னா 5x55 மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்ட மாதிரி எழுதணுங்க. உதாரணத்துக்கு, நான் விரும்பின BMW கார் எனக்கு தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே. இதை 369 மெத்தட்ல காலையில 3 முறை, மத்தியானம் 6 முறை, இரவு 9 முறைன்னு எழுதலாங்க. இல்லைன்னா 5x55 மெத்தட்ல டெய்லியும் 55 முறை 5 நாளைக்கு எழுதலாங்க. எப்படி அடிக்கடிக்கு அம்மையும் நகரும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தாங்க இந்த ஸ்கிரிப்டிங்கும். நம்ம எழுத எழுத நம்ம எதை ஆசைப்படுறோமோ அது நம்ம வாழ்க்கையில வந்து சேருங்க. அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் பணக்காரங்களை மாதிரி யோசிக்கணும், பணக்காரங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், பணக்காரங்களை மாதிரி திங்க் பண்ணிக்கணும். எப்போவுமே உங்களை சுற்றி ரிச்னஸ் இருக்கணுங்க. நீங்களே உங்களை பணக்காரர் இல்லைன்னா பணக்காரராக தகுதியான ஆள்னு நம்பலைன்னா எப்படிங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும்? பணம் எப்படி உங்களை நம்பும்? அடுத்தது, செல்வத்துக்கான சிம்பிள் அவங்கவுங்க ரிலீஜியனில் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இப்போ மார்க்கெட்டில் அபண்டன்ஸ்க்காக நிறைய சிம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய என்ட்ரன்ஸில் பச்சை கற்பூரம் இல்லைன்னா உப்பு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்கும். ஸ்விட்ச் வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக குளிக்கும் போது, தண்ணி குடிக்கும் போது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா தண்ணிக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுற சக்தி இருக்குங்க. அதனால தான் எல்லா மதத்திலையும் தண்ணீரை புனித நீரை உபயோகப்படுத்துறாங்க. ஸோ ரெஷான், கவுண்ட் நவ், டன்னுங்கிற ஸ்விட்ச் வேர்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. முக்கியமாக தண்ணி குடிக்கும் போது சொல்லிக்கிட்டே இருங்க. 13வதா மிரர் டெக்னிக். இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்ததும் அதே மாதிரி இரவு தூங்க போகும்போதும் கண்ணாடி முன்னாடி நின்று நான் பணக்காரன், என்னிடம் செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்ததா மிரர் டெக்னிக். காலையில் எழுந்ததும் அதே மாதிரி இரவு தூங்க போகும்போதும் கண்ணாடி முன்னாடி நின்று இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் செல்வந்தன், பணம் என்னை ஈர்க்கிறது, பணமும் என்னை ஈர்க்குதுன்னு கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லியும் 10 முறை சொல்லுங்க. இதை காலையிலையும் நைட்டும் பண்ணணுங்க.
15வதா உங்களை சுற்றி எப்பவும் பணம் சம்பாதிக்கிறது நல்ல விஷயம், பணக்காரராக வேண்டியது அவசியம். இப்படியான மைண்ட் செட் உள்ள ஆளுங்களே வச்சுக்கோங்க. பணத்தை பற்றின நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற ஆளுங்க அவங்க டிமோட்டிவேட் ஆகி நம்மளையும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. 16வது எப்பவுமே பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, வயிற்றுச்சலோட அவங்கள பார்க்காதீங்க. பிறர் பணக்காரராக இருக்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. அதை தாண்டி அதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க பணக்காரர்கிட்ட வெறுப்புணர்ச்சியை காட்டினீங்கன்னா நீங்க பணத்தை வெறுக்கிறதா தான் யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கும். அதே சமயத்துல நீங்க அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக நன்றி சொன்னீங்கன்னா அந்த பணத்தை யூனிவர்ஸ் உங்ககிட்டயும் கொண்டு வந்து சேர்க்கும். 17வதா யூடியூப்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குங்க, அதை அடிக்கடி பாருங்க. சாதாரண நிலைமையிலிருந்து பணக்காரரானவங்க, சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய அறிஞரானவங்க, இவங்களுடைய கதைகள் நிறைய இருக்குங்க. அதை கேட்டு மோட்டிவேட் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை, சூரியவம்சம் மாதிரியான தன்னம்பிக்கை தரக்கூடிய நிறைய படங்களும் இருக்குங்க. அது மாதிரியான படங்களையும் பார்க்க ஆரம்பிங்க. முடிஞ்சா மோட்டிவேஷனல் புக் இல்லைன்னா ஆடியோ புக்கை கூட நீங்கள் கேட்கலாங்க. நீங்கள் எப்போல்லாம் கிரெடிட் கார்டு பில், எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா ஃபோன் பில் பே பண்ணுறீங்களோ அந்த பில்லை கையில் வச்சுக்கிட்டு அதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களால் அந்த பில் பே பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டியை காட்டுது. அது உங்களுக்குள்ள ஒரு விதமான தன்னம்பிக்கையை கூட்டுங்க. 20வதா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பஞ்சப்பாட்டு பாடுறதை நிறுத்தணுங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால் முடியாது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, இது மாதிரி வார்த்தைகளை ஒரு சிலர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்க. எப்போல்லாம் அது மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசில் வருதோ அப்போல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லலாம். அதாவது நான் பணத்தை ஈர்க்கிறேன், பணமும் என்னை ஈர்க்கிறது, பணம் என்னிடம் பெருகிட்டே போகுது, இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக்கலாம். அடுத்ததாக பல யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அஃபர்மேஷனையோ மேனிஃபெஸ்டேஷனையோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த 5 நிமிஷத்துலையோ இல்லைன்னா 48 மணி நேரத்துலையோ ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. யூனிவர்ஸ் நீங்கள் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஆனால் அதை எப்போ சேர்க்கணுங்கிறது யூனிவர்ஸுக்கு தாங்க தெரியும். அவர் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் யூனிவர்ஸை முழுமையாக நம்பி காத்திருங்க. யூனிவர்ஸ் மேலே நீங்கள் காட்டுற அந்த நம்பிக்கை நீங்கள் ஆசைப்படுறத விரைவில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த 21 டெக்னிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.